27ஆம் நாள் நிகழ்வில் கலந்து மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் மேடையின் முன்புறம் அமர்ந்திருக்கும் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடத்த வந்திருக்கும் குழந்தைகள் அனைவருக்கும் எனது முதல் வணக்கம். மார்கழி திருவிழாவில் 27ஆம் நாள் நிகழ்வு என்று இரண்டாவது ஆண்டாக இந்த நிகழ்வு நடைபெற்று வருகிறது. சென்ற ஆண்டு இதே இடத்தில் நண்பர்களுடன் ஒரு சின்ன ஒரு தேநீர் கடையில் தேநீர் சாப்பிட்டு எனக்கு பேசிகிட்டு இருக்கும்போது சரி மார்கழி மாதம் வந்துச்சு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனை எல்லாம் பண்ணோம். சென்னை கோவை போன்ற பெருநகரங்கள் தான் வந்து மார்கழி திருவிழானா அங்கே தான் வந்து ஃபேமஸ்ஸு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பெரும் பணக்காரர்களுக்கான ஒரு திருவிழாவாக மார்கழி திருவிழா இங்கே கொண்டாடப்படுகிறது. தர்மபுரி போன்ற சிறுநகரங்களில் ஏன் இது போன்ற ஒரு விழாவை நாம் நடத்தக்கூடாது என்று நாங்கள் நண்பர்களெல்லாம் பேசும் பொழுது சரி நாம் நடத்தலாம் என்று கேட்டோம். நாங்கள் ஒரு முடிவு செய்தோம். அந்த அடிப்படையில் சரி எங்கே நடத்துவது என்பது முடிவெடுக்கும் போது சரி இதே இடத்துக்கு நடத்தலாம்னு ஒரு முடிவு பண்ணோம். இதே இடத்துக்கு நடத்தலாம், நம்ம ஏகஸ் பார்க்க ஓனத்தை வேலை கேட்டு போகலான்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணோம். சரி எத்தனை நாள் நடத்தலாம்னு சொல்லி ஒரு யோசனை பண்ணும்போது இதில் கூட கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது. மார்கழி நாளில் ஒரு நாள் நடத்தலாம், 2 நாள் நடத்தலாம். ஆனால் இந்த இந்தியன் பிள்ளை அவரை முன்னெடுத்து இந்த விழாவை நடத்தலாம்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணாங்க. வினோத் அவரை பற்றி நிறைய சொல்லலாம், அதுக்கு நேரம் இல்லை. அப்படிங்கும்போது அவர் என்ன சொன்னார், சார் நம்ம 30 நாள் நடத்தலாம் அப்படின்னாரு. ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு பயம், எம்எல்ஏ தூங்குலான்னு சொன்னார். 30 நாள் நடத்த முடியுமான்னு தான் அவர் தோணுன்னு சொன்னார். இருந்த பொழுது வந்து அவர் வந்து 30 நாள் நடத்தலாம் நம்மளால் முடியும்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பக்கபலமாக இருந்து முன்னேற்றம் நடத்திய திரு வினோத் அவர்கள், இந்த வினோத் நரசிம்மராவர்கள், அவர் வந்து இந்த நேரத்தில் பாராட்டியே ஆகணும். அந்த நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்தில் வந்து தூங்கும்போது சில இடர்பாடுகள் கொஞ்சம் ஆழத்தில் கூட்டம் குறைவாக இருந்தது. ஆனால் தொடர்ந்து நெருங்க நாட்கள் ஆக ஆக கூட்டம் வந்து நிறைய வந்தது. கலை நிகழ்ச்சிகள் வந்து நிறைய பேர் வாய்ப்பு கேட்டாங்க. கொடுக்க முடியாத அளவுக்கு வந்து கடைசி நேரத்தில் தான் வந்து அந்த அளவுக்கு வந்து மாணவர்கள் வந்து ஆர்வமாக வந்து இந்த மேடையை அலங்கரித்தாங்க. 30 நாளும் பார்த்தீங்கன்னா போன வருஷம் 3000 மாணவர்கள் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு சான்றிதழ் தரப்பு வழங்கி கௌரவித்திருக்கிறோம். 300க்கும் மேற்பட்ட சிறப்பு விருந்தினர்களை இதே மேடையை கூட்டி அழைத்து அவர்களை வந்து கௌரவித்திருக்கிறோம். அவர்கள் இந்த நிகழ்ச்சியை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். 2 வயது குழந்தை முதல் 80 வயது மூதாட்டி வரை சென்ற ஆண்டு இந்த மேடையில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கிறார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு பெருமை. இது தமிழர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் கருதுகிறோம். அதே போல் இந்த ஆண்டு கூட 27வது நாள் அதிகபட்சமாக ஒரு 2000 மாணவர்கள் இந்த மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். அதே போல் கௌரவ வந்து விருந்தினர்கள் ஒரு 700க்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த மேடையை அலங்கரித்து தர்மபுரியின் மார்கழி திருவிழாவை பேசியிருக்கிறார்கள், பாராட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் 27ஆம் நாள் நிகழ்வு மிகவும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு நிதி நெருக்கடிகள் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த தர்மபுரி மண்ணின் அடையாளத்தை நாம் தொடர வேண்டும். தர்மபுரியின் கலாச்சாரத்தை இந்த பகுதியில் நாம் மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நாங்கள் பல்வேறு சிறுவர்கள் மத்தியில் தர்மபுரி உணவு வங்கி மற்றும் இந்தியன் பிளஸ் அமைப்பு இணைந்து இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். பல்வேறு சூழல்கள் இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி இந்த ஆண்டு மட்டுமல்ல தொடர்ந்து பல ஆண்டுகள் இந்த நிகழ்ச்சி இந்த மண்ணில் நடக்கும். தர்மபுரியின் கலை கலாச்சாரம் பண்பாட்டை மீட்டெடுக்கும் ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இதற்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உலகளுக்கும் மேடையில் வைத்திருக்கும் சாதனை தருணர்களுக்கும் எனது மனமான இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உணவு வங்கியை பற்றிய ஒரு நோக்க உரையையும் மார்கழி மாத திருவிழாவை பற்றிய நோக்க உரையையும் முறையை சிறப்பாக ஆற்றிய சி. சரவணன் ஐயா அவர்களுக்கும் பொம்மரி முருகேசன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த தருணத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக கிருஷ்ணகிரி மாவட்ட கல்லூர் கழகத்துடைய தலைவி, கலைநாதனை விருது பெற்றவர், பல்வேறு சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கலை இலக்கியம் சார்ந்த நிகழ்வுகளின் வளர்ச்சிக்கு இப்பித்துக் கொண்டு வரக்கூடிய நமது அம்மா அவர்களை வாழ்த்து வருக அன்போடு அழைக்கிறோம்.